ஸ்தோத்திரம். மீண்டுமாக தேவனுடைய இந்த ஓய்வு நாளிலே, சபத்து நாளிலே உங்கள் எல்லோரும் சந்திப்பதில் அன்றைக்கு கொடானு கோடி ஸ்தோத்திரம். நாம் தூரம் இருந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற வாக்கு தத்துவம் மாறுவதில்லை, மறைவதில்லை, மறந்து போனதில்லை அவர். ஸோ ஆகியனால் ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். சற்று நேரம் நம்ம கண்களை மூடி ஜபித்து நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் இதாவே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த உலகத்திலே ஆண்டவரே கொண்டு வந்து எங்களை ஆண்டவரே நீர் நட்டீர், விதைத்தீர், நீர் எங்களை கண்டு கொண்டீர். உம்முடைய ஜனங்களாக, உம்முடைய பிள்ளைகளாக அப்பா எங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே ஐயா எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் கடந்தவரை செய்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இதாவே இந்த 6 மாத காலம் உம்முடைய கிருபையினால் கடந்து வந்திருக்கிறோம் ஐயா. பிதாவே, இன்னும் இந்த 6 மாதத்தில் நடக்க போகிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. இதெல்லாம் அறிந்தவர், தெரிந்தவரப்பா. இன்றைக்கு எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் இந்த காலை நேரத்தில் எங்களோடு இடைப்படும்படியாக ஜபித்துக் கொள்கிறோம். இயேசு நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம இந்த நேரத்தில் நம்முடைய வேத வசனம் எடுத்துக்கொள்ள யாத்ராகம் 20வது அதிகாரத்திலிருந்து நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய சத்தியங்களை 1லிருந்து 7 வரைக்கும் வாசிக்க கேட்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னையன்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் செவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிசலுக்கு தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வளர்க்கிறவனை தண்டியாமல் விடார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த வசனங்கள் போன வாரம் உங்களோடு நான் சற்று ஆழமாகவும் விரிவாகவும் ஆராய்ச்சி செஞ்சோம். நாம் தியானம் பண்ணோம் தேவனுடைய வசனத்தை. ஸோ இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த காரியங்களை நாம் பார்க்க போகின்றோம். இந்த 10 கட்டளையில் முக்கியமாக ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னுடைய தேவன், இன்னையன்றி வேறு தேவன் இல்லை. முதல் கட்டளை அதான். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்த தேவன் நான் ஒருவரே, இன்னை தவிர வேறு தேவன் இல்லை. ஸோ இது நல்லா ஒரு திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கட்டளை உங்களுடைய விசுவாசத்தின் அடிப்படை ஃபவுண்டேஷன். ஸோ அதனால் நம்மளுடைய விசுவாசத்தின் அடிப்படை ஃபவுண்டேஷன் தேவன் ஒருவரே தேவன், அவரை தவிர வேறு தேவன் இல்லை. இட்ஸ் யுவர் ஃபெய்த் ஃபவுண்டேஷன். அதே சமயத்தில் நம்மளுடைய ஆராதனை எப்படியாப்பட்டவர் ஆராதிக்கிறோம் என்பதை தேவன் நம்மளுக்கு காமிக்கின்ற இந்த 2வது பேர், இன்னை தவிர வேறு யாரும் நமஸ்கரிக்கக்கூடாது, ஆராதனையுடைய கட்டளை. ஸோ அதனால் அன்பானவர்களே, இந்த தேவன் இவ்வளவாக நம்மை இந்த கட்டளையில் ரொம்ப தீவிரமாக ரொம்ப கட்டாயப்படுத்துகிறாம தெரியல. இட்ஸ் அ வார்னிங் அண்ட் ஆல்சோ இட் இஸ் அ ரிமைண்டர். ஸோ ஆண்டவர் நம்ம பார்க்கும்பொழுது இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது எந்த ஒரு சொரூபத்தையும் செய்யக்கூடாது. எந்த ஒரு சொரூபத்தையும் இங்கே மேலே வானத்திலையும் கீழே பூமியிலையும் கடலில். ஆனால் இங்கே சில காரியம் நம்ம பார்க்கும்பொழுது இந்த பண்ணாந்தாரத்தில் இந்த தெபனிக்கல்னு சொல்லுவாங்க, உடன்படிக்கை பெட்டி. இந்த உடன்படிக்கை பெட்டி இந்த கூடார வாசலை ஆண்டவர் செய்ய சொல்வார்ல வண்ணாந்தாரத்தில். இதை கொஞ்ச நாள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்ம. ஆனால் இதை பார்க்கும்பொழுது சில பேர் என்ன செய்கிறாங்கனாக்கா, ஒரு கம் டு திஸ் பர்டிகுலர் சம் டிபேட்டிங்
ஹியூமன்ஸ்லாம் ஆண்டவர் வந்து கூடார பெட்டி இந்த மாதிரி ஷெரோபின்ங்க உடன்படிக்கை பெட்டியை வந்து ஆண்டவர் செஞ்சார். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மாதிரி அதுக்கு ஒப்பான காரியங்களை செஞ்சு வணங்குறது தப்பு இல்லையா? தப்பு, அது வணங்கக்கூடாது, ஸோ செய்யவும் கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஸோ ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டியில் அந்த அந்த கூடார வாசலில் ஒரு பெரிய ஒரு அந்தரங்கம் அடங்கியிருக்கிறது. இன்றைக்கி அதான் உங்களோட சொல்ல இருக்கிறேன். ஸோ இந்த கூடார வாசலில் இதில் 3 பகுதிகள் இருக்குது. இந்த 3 பகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஆலயங்களில் இதை வச்சுருப்பாங்க. சில தெரிய நம்ம இப்போ அந்த மாதிரி இந்த ஆலயங்களில் நம்ம இல்லை, தேவ ஆலயங்கள் சொல்லுவாங்க. ஆனால் இந்த தேவ ஆலயங்கள் நம்ம தான். ஆண்டவர் சொல்கிறார நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க. ஸோ அதை சற்று ஆழமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம சொல்கிறோம் அந்த 3 பகுதிகள், டெபர்னேக்கல் 3 பகுதிகள். ஒன்று வந்து அவுட்டர் கார்ட்னு சொல்லுவாங்க, வெளிப்புற வாசல், அவுட்டர் கார்ட். இரண்டாவது வந்து இன்னர் கார்ட், ஸோ உள்புற வாசல். மூன்றாவது வந்து மகா பரிசுத்த ஸ்தலம். ஓகே, தேர்ஸ் அ ஹோலி பிளேஸ். நான் சொன்னால கொஞ்சம் ஆழமாக இது நம்மளுக்குள்ளேயே அடங்கி இருக்கின்ற ஒரு காரியத்தை ஆண்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாரு. இந்த அவுட்டர் கார்ட்னு சொல்லும் பொழுது எல்லோரும் போகலாம். இந்த அவுட்டர் கார்ட் சொல்லும் பொழுது எல்லோரும் போகலாம், எல்லோரும் வந்து ஆராதிக்கலாம், அது தடை இல்லை. இரண்டாவது சொன்ன கார்டு என்னது? இன்னர் கார்ட். இந்த இன்னர் கார்ட்டில் வந்து ஆசாரியர்கள் மட்டும்தான் போவாங்க. ஆசாரிகள் மட்டும் போய் அங்கே அவங்க கலந்துருப்பாங்க, அங்கே கேதர் பண்ணுவாங்க. மூன்றாவதாக உங்களுக்கு சொன்னேன், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அந்த ஆசாரியர் ஒருவர் தான் போவார். அந்த மகா ஆசாரியர் ஒருவர் தான் போக முடியும். அந்த வருஷத்தில் யார் நியமிச்சிருக்காங்களோ அந்த ஆசாரியர் மட்டும் ஒண்டி தான் போகணும். ஓகே, ஸோ அது போகும்பொழுது கூட என்ன செய்வாங்கனாக்கா, அவருடைய அந்த ஆசாரியனுடைய எல்லாருடைய அந்த அங்கிங்கெல்லாம் உடுத்தி என்ன செய்வாங்க, ஒரு பெல்ட் மாதிரி கட்டிட்டு அவங்க கயிறு கட்டிடுவாங்க. இங்கே வந்து அவங்க ஒரு மணி மாதிரி இருக்கும். ஏன் செய்கிறாங்கனாக்கா, இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்பொழுது அந்த ஆசாரியன் ஏதாச்சும் தீட்டு பாவங்கள் இருந்தால் அங்கேயே மறித்து போயிடுவாங்க. அப்படியேப்பட்ட ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம். ஸோ அதனால் வந்து திருப்பியும் போய் அவங்க என்ன செய்ய முடியாது, உள்ளுக்கு போயிட்டு அந்த இறந்த போனவர் கொண்டு வர முடியாது. ஏன்னா போனதுக்கு அவங்களும் செத்துருவாங்க. அது அப்படியேப்பட்ட ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம். என்ன செய்யணும், அந்த கைடு சொல்லியிருக்கல, அதனால கட்டி என்ன செய்வாங்க, அவங்க இழுத்த அந்த பிரீதத்தை வெளியாக்க முடியும். ஆனால் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் அதே போல் முதலாவது என்னது, அவுட்டர் கார்ட். நம்மளுடைய ஆராதனை நம்ம எப்படி செய்கிறோம், சும்மா எல்லோரும் கலந்து நம்ம போகிறோம். அந்த அவுட்டர் கோட்ன்றது தான் நம்மளுடைய பாடி. நம்ம பார்க்குறேன், உங்களுக்கு வந்து என்னுடைய பைபிள் ஸ்டடி சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ மனுஷன் என்பது வந்து ஆவி ஆத்மா சரீரம். ஓகே, ஆவி ஆத்மா சேர்ந்து தான் மனுஷனுடைய சரீரம். நம்ம சரீரம் மட்டுமல்ல, நமக்குள்ளே ஆத்மா இருக்குது, நமக்குள்ளே ஆவி இருக்கிறது. ஸோ இந்த ஆவி ஆத்மா வெளிப்புறம் என்ன செய்யுது, சரீரம் இஸ் அவுட்டர் கார்ட். நம்மளுடைய சரீரம் இஸ் அவுட்டர் கார்ட். இந்த அவுட்டர் கார்ட் நான் சொன்னேன், நம்மளுடைய சரீரத்தில் என்ன இருக்குது, 5 புலங்கள் இருக்கிறது, 5 சென்சஸ் இருக்குது. என்ன செய்கிறோம், கேட்குறோம், பார்க்குறோம், முகர்றோம், டேஸ்ட் பண்ணுறோம், ஃபீல் பண்ணுறோம். சரிங்களா, சொல்லி கொடுத்தேன் நான். ஸோ இந்த 5 புலங்கள் வைத்து முதலாவது தேவனுடைய நம்ம என்ன செய்கிறோம், ஆராதனை செய்ய வரும். இட்ஸ் அவுட்டர் கார்ட். ஓகே, நம்ம வரும்பொழுது ஆடுறோம், பாடுறோம், துதிக்கிறோம், கையில் தட்டுறோம், ஈவன் we can dance also. இது உங்களுடைய அவுட்டர் கார்ட். அது என்னது, சரீரம். உங்களுடைய இன்னர் கார்ட் நான் சொன்ன உங்களுக்கு ஆவி ஆத்மா சரீரம். உங்களுடைய இன்னர் கார்ட் இஸ் யுவர் சோல். இந்த சோல் உங்களுடைய ஆத்மா. ஆத்மா வேற, ஆவி வேற. ஆல்ரைட், இந்த ஆத்மா என்ன செய்யணாக்கா, இந்த ஆத்மா மனம் சொல்லுவாங்களே, கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ். இந்த கான்சியஸ் என்பது, இந்த மனம் என்பது
சில சமயத்தில் என்ன செய்யணாக்கா நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதான் நீங்கள், அந்த சோல் தான் நீங்கள், அந்த ஆத்மா தான் நீங்களும் நானும். என்னுடைய பேர் இல்லை, என்னோடய விழிப்புல வச்சுருந்து என்னோடய சரீரத்துக்கு வச்சுருப்பாங்க பேர். ஆனால் இந்த ஆத்மாவுக்கு பேர் இல்லை. ஆத்மா இன்னும் நான். இந்த ஆத்மா என்ன செய்யணும்னாக்கா சில சமயத்தில் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். சில சமயத்தில் யாராச்சும் நம்மளை ஏசிட்டாங்க, யாராச்சும் நம்மளை வந்து ரொம்ப கேவலமாக சொல்லிட்டாங்க, நம்மளை ஹர்ட் பண்ணிட்டாங்க, நம்மளுக்கு வந்து அந்த ஃபீலிங்கை ரொம்ப சோகமாக இருப்பேன். என்ன பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருந்த, என்ன எனக்கு ஒன்றுமே ஏன் அப்படி இருக்க, நேற்றுனால சந்தோஷமாக இருந்தேன். ஸோ அந்த ஆத்மா நம்ம என்ன செய்யணும், நம்மளை காமிக்கும். உள்ளுக்கு என்ன வெளியே நம்ம சிரித்தாலும் அவங்க சொல்லிடுவாங்க பார்த்து, வெளியே தான் இது சிரிக்குது இந்த பிள்ளை, உள்ளுக்கு என்னமோ மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கலாம், மனசு கஷ்டம், அதான் நான். ஸோ என்ன வேதனைப்படுத்துறது, என்னை கஷ்டப்படுத்தும் பொழுது ஸோ டவாட்டினா இனிமே இன்னும் கோட். ஓகே, இப்போ முக்கியமான காரியம் என்ன சொல்லியிருக்கா, நம்ம ஹோலி பிளேஸ், மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழையிறோம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலம்தான் ஆவி. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் தேவனோட ஆவியோடு நம்ம ஆவி இணைகின்ற முக்கியமான ஒரு நேரம் நம்முடைய ஆராதனையில். அதுதான் யோவான் 4வது அதிகாரம் 23, 24 வாக்கியங்களை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்றவங்க பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள காலம் வரும். அது இப்பொழுதே வந்துருக்கு. எப்போ வந்திருக்கு? இயேசுவானவர் சொல்லுகிறார். இயேசுவானவர் அந்த எங்கள் சமாரியா பண்ணிக்கிட்டு சொல்கிறாரு, நாங்கள் எங்கள் ஆபிரகாமுடைய தேவனுடைய காலத்தில் 24 படிக்குமா என்ன இருக்கு? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவங்க ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம், முன்ன வந்து தேவாலயம் கட்டினாங்க, தேவாலயத்தில் போய் அவங்க பலி கொடுத்தாங்க, தேவாலயத்தில் போய் வழிபட்டாங்க. இப்போ அந்த தேவாலயம் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? எடுத்துட்டார். இல்லை, ஆமென். ஸோ அந்த தேவாலயம் இல்லை, இப்போ தொழுது கொள்ளுறவங்க. அதனால இப்போ என்ன சொல்கிறாங்க, எந்த ஒரு விக்கிரமும் செய்யக்கூடாது, எந்த ஒரு விக்கிரமும் இல்லைன்னும் போது நம்ம என்ன செய்யணும், இப்போ ஆவினாலே தொழுது கொள்ள வேண்டும். ஆவினாலே நம்ம ஆண்டவரை தொழுது கொள்கிற காலம் இதுதான். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகெயினா இந்த சரீரம் உங்களை அடித்தாங்க, காயப்பட்டுருச்சு, ஆறிடும் இந்த கரியத்துக்கு. ஓகே, அதே போல் உங்களுடைய சோல் நான் சொன்னல, உங்களுடைய ஆத்மாவும் சில பேர் வேதனைப்படுத்திடுவாங்க. அந்த வேதனைப்படுத்த சில பேர் என்ன செய்யறாங்கனாக்கா சப்கான்சியஸ் போயிடும். இப்போ சொல்கிறாங்க, நீ ஒரு முட்டாள் எப்படின்னா சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க சப்கான்சியஸ் அதே போல் தான். அது சில பேர் பிள்ளைங்களை பார்ப்பீங்க, வந்து உனக்கு வந்து கணக்கு வராதுடா, உனக்கு கணக்கு அது என்ன செய்யணாக்கா, அது அவன் இல்லை, அவங்க சொன்ன அந்த வார்த்தை செய்யணும், அது உள் எடுத்துக்கும். அந்த கான்சியஸுக்கு போய் அதான் முன் புத்தி பின் புத்தி. ஓகே, இந்த முன்னுக்குள்ள புத்தி நம்ம இப்போ சிந்திக்கிறது சயின்டிஃபிக் அண்ட் டாக்கிங் அபவுட் யூ, இந்த சயின்டிஃபிக்கில் ஆராய்ச்சி பண்ணுது. முன்னுக்குள்ளது அது மூளையை பற்றி எப்படி இருக்குல்ல. ஸோ துணா பண்ணாக்கா சப்கான்சியஸ் போயிடும். ஆனால் இதுதான் சில சமயத்தில் சில காரியங்கள் நம்மளுடைய சிறு வயசில் பிள்ளைங்கள் மத்தியில் நம்ம இந்த காரியங்கள் சொல்லும் பொழுது அவங்கள மனசில் உள் வாங்குறாங்க. இல்லை டீச்சர்ஸு, இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி அவங்க உள் வாங்கும் பொழுது அவங்க சப்கான்சியஸ்குள்ளே போயிடுறாங்க. உள் மனதில் போய் என்ன செஞ்சிடும், தங்கிறோம். அப்போ அவங்க அதிலிருந்து வெளியாகிறதுக்கு சில பேர் அப்படியே தான் பிஹேவ் பண்ணுவாங்க. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் அழுவாங்க. சில பேர் சின்ன காரியம் பண்ணாலும் பெரிய புறப்பாகண்டா பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. தி டோன்ட் நாட் டு டூ திங்ஸ், டோன்ட் நாட் டு டைஜஸ்ட். சில பேர் சில காரியத்தை பார்த்து பயப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் இருளில் பார்த்தோன்னா பயம் வந்துடும். ஏனென்றால் அவங்களுடைய உள்வைப்பு நான் சொல்லிட்டுருக்கேன், ஆவி பற்றி சொல்லிட்டுருக்கேன், உங்கள் சப்கான்சியஸ் பற்றி சொல்லிட்டுருக்கேன். ஸோ இதை நம்ம வெளியாக்கனாக்கா நீங்கள் அதிலிருந்து விழுப்பெற வேண்டும் என்றால் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த காலையில் எழுந்து தேவனோட தியானிக்க போன இதில் நான் சொன்ன உங்கள்கிட்ட உங்களோட நான் சொன்ன வந்து உங்களுடைய பலிப்பீடம் தெரியும்.
யூனோ தட் ஐ ரிமெம்பர் ஸ்டில். இந்த வாரத்துக்கு இன்னொரு வாரம் சொன்ன உங்களுடைய படைப்பு எங்கே நீங்கள் ஜபிக்கிறீங்க, எங்கே உங்களுடைய தனிமைப்படுத்துகிறீங்க, எங்கே உங்களோட ஐசோலேட்டட் பிளேஸ், ஒரு ரூம்பா, உங்களுடைய ஆஃபீஸா, உங்களுடைய ஸ்கூல் இடத்துலையா. ஸோ யூ நீட் டு டிசைட் தட். ஸோ உங்களுடைய காடியிலையா, யோர் கார் ஸோ நைஸ் பிளேஸ். நான் இந்த காடியில் தான் செய்வேன். கதவை சாத்திட்டு ஐ சீங், ஐ ரீட். ஏன்னா வெளியே கேட்காது. யூ அண்ட் காட். ஸோ அந்த மாதிரி அதுதான் என்ன செய்கிறாங்கனாக்கா, இன்றைக்கு யோர் மெடிடேஷன், நீங்கள் தேவனை தியானம். அதனால் இந்த யோகா இந்த மாதிரியான மெடிடேஷனுக்குள்ளாக அநேக காரியம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த யோகா, இந்த வாட் யூ கால் மெடிடேஷன் என்பது தேவ ஆவியோடு உங்கள் ஆவி, மகா பரிசுத்த தேவனோடு, மகா வல்லமையின் தேவனோடு உங்களுடைய ஆவி கனெக்ஷன் பண்ணுகின்ற நேரம். அந்த மாதிரி உங்களுடைய தியான வாழ்க்கை இருக்கா, ஆராதனை வாழ்க்கை இருக்குது. இங்கே நம்ம படித்தது இங்கே ஆராதிச்சு நம்ம என்ன சொன்னோம், அவுட் ஆஃப் கால். ஓகே, நீங்கள் தேவனோடு நீங்கள் ஆராதிக்கிறது யோர் சோல், இன்னர் காட். தேவனோடு ஆவியோடு ஆவி கனெக்ஷன் பண்ணுறீங்க, தேட் இஸ் அ மகா பரிசுத்த ஸ்தலம். அதனால சில பேர் என்ன செய்வாங்கனாக்கா, அவங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் உபவாசம் எடுப்பீங்க? எத்தனை உபவாசம் எடுத்திருக்கீங்க? ஒரு கை. ஓகே, இந்த உபவாச வாழ்க்கை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் மேபி இன்றைக்கு ஒரே ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்குறேன். அட்லீஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு லன்ச் வட்டை எனக்கு தெரியாது. உங்களுடைய இது சில பேர் 40 நாள் எடுப்பாங்க, சில பேர் ஒரு வாரம் எடுப்பாங்க, 21 நாள் எடுப்பாங்க. ஸோ எடுத்துருக்கு உங்களோட பாடியை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ முதல் எடுக்கிறதுனால அட்லீஸ்ட் 1 day or skip your lunch or skip your breakfast and lunch. தண்ணி குடிக்கலாம். அப்போ உங்களுடைய அந்த தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் பாட்டுக்கு சினிமா பார்த்துக்கிட்டு, டிவி பார்த்துக்கிட்டு, சினிமா பாட்டு கேட்டுறது அது உபவாசமே இல்லை. என்ன செய்யணும், நீங்கள் தனிப்பட்டு நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து அதெல்லாம் உபவாசம். டிவி பார்க்குறது, ஈவன் வீக்கெண்ட் வாட்டிக்கோல் நம்மளோட சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த வாட்ஸ்அப் பார்க்குறது, ஹேண்ட்ஃபோன் எல்லாமே கட் ஆஃப். நீங்களும் தேவனும் அந்த இணைகின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஸ்பிரிட் கனெக்டிங் வித் யர் ஸ்பிரிட், அதுக்கு வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்குள்ள இருக்கிற சப்கான்ஷியஸ் இருக்கின்ற தடைகளை நீங்கள் உடைக்க வெளியே வரலாம். ஆமென், ஆமென். இன்றைக்கு ஒரே ஒரு பாடம் கற்றுக்கிறோம். நான் தேவனோடு கனெக்ஷன் பண்ணுகின்ற ஒன்று உங்களோட அனுதின வாழ்க்கையில் இருக்கணும். ஓகே, அது ஜஸ்ட் கோ ப்ரேஸ், பைபிள் படிச்சுட்டு போயிடுங்க. அவுட்டர் காட், இன்னர் காட். நீங்கள் தேவனோடு உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, அது உங்களுடைய சோல். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ டிசைட் இல்லை, வருஷத்துக்கு ஒரு வாட்டி சில பேர் செய்வாங்க. நீங்களும் தேவனும் அந்த ஆவியோடு ஆவியாக இணைகின்ற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு வரணும். அகெயின் இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது மட்டும் இல்லை, இயேசு தம்மைத்தான் தேவனோடு இணைகின்ற காரியத்தை நம்ம பார்க்குறோம். தனியாக போய் தனித்திருந்து தேவனோடு அவர் பேசுகிறது, தேவனோடு அவர் ஜபிக்கின்ற அந்த வாழ்க்கை. ஸோ அதனால் இந்த ஆராதனையில் இவரோட அண்டர்ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஜபிச்சோம் ஆராதிச்சோம் போனது 3 பகுதிகள் இருக்கிறது. ஒன்று என்ன சொன்னேன் நான், அவுட்டர் காட், இன்னர் காட், ஹோலி பிளேஸ். ஸோ வெளிப்புறம், உள்புறம், பரிசுத்த ஸ்தலம், சரீரம், ஆத்துமா, ஆவியின் ஆராதனை. ஜபிப்புமா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனை நாங்கள் அற்பமாக சொற்பமாக என்னாத படிக்க ஆண்டவரை, இந்த ஆராதனையில் ஆண்டவரை ஆவியோடு ஒன்றரை கலந்த ஆண்டவரை மோடி இணைய தேவரீர் எங்களுக்கு ஆண்டவரை இந்த பாடத்தை இன்றைக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்மையன்றி வேறு தேவன் இல்லை,
உண்மை என்று வேறு தேவர்களை ஆராதிக்காதீங்க, எந்த ஒரு சொரூபமும் இல்லை என்று ஆண்டவரே திட்டவட்டமாக சொன்னது மட்டுமல்ல, இன்றைக்கு ஆண்டவரே அந்த கூடார வாசலில் ஆண்டவரே சரீரம் எங்களுடைய அவுட்டர் காட், வெளிப்புற வாசல், எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே உள்புற ஆண்டவரே வாசல் ஆண்டவரே, இன்றைக்கு மகா பரிசுத்த ஆண்டவரே ஆவியோடு ஆண்டவரே எங்களோட ஆவி ஏங்குகிறதுப்பா ஐயா. அந்த ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். அது எங்களுடைய பழக்கங்களை ஆண்டவரே நாங்கள் வைத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுடைய திருச்சபைக்கு ஒப்புக் கொடுக்குறேன், திருச்சபை பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களை நாங்களே ஒப்புக் கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஒரு டிசிப்ளினோடு உபவாசம் எடுத்து ஆண்டவரே இந்த ஆவிக்குரிய காரியங்களை இன்னும் அதிகமாக ஆழமாக கற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரே இப்போ நடக்கின்ற இந்த உலகத்தினுடைய காரியங்களை நாங்கள் தாண்டி செல்ல, நாங்கள் பலப்படுத்த ஆண்டவரே, நாங்கள் எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆண்டவரே இது மிகுந்த முக்கியமாக இருக்கிற ஆண்டவரே. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட்.